அஸ்ஸலாமு அலைக்கும். நீ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டூட்டி ஃப்ரூட்டி சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணணும். ஷார்ட் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. இந்த டூட்டி ஃப்ரூட்டி எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கேக்கு வீட்டில் நிறைய கேக்கு வகையில் நிறைய நம்ம போட்டிருக்கோம். அது மாதிரி நீங்கள் கேக்கு செய்யும் போது இந்த டூட்டி ஃப்ரூட்டி மேலே வச்சுட்டு நீங்கள் கேக்கு ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம பப்பாளி காயில் தான் நான் ரெடி பண்ணினேன். சூப்பராக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களெல்லாம் சும்மாவே அது கேக்கில் எல்லாமே சும்மாவே சூப்பராகவே சாப்பிட்டாங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு, எல்லோ, அப்புறம் ஒயிட் இது மாதிரி நான் கலர் கொடுத்துருக்கேன். க்ரீன், ரோஸு இதை மாதிரி நீங்கள் என்ன கலர் இருக்கோ நீங்கள் அந்த கலரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன எப்படி எப்படி போட்டோங்கிறத பார்த்துடலாம். பப்பாளி காய் இன்றைக்கி நான் எடுத்தேன். நான் அளவுகள் நான் வந்து இதை ஒரு ஒரு கிண்ணம் கப்பு இது மாதிரி நான் காமிச்சேன். இத்தனை காய் நான் சொல்லலை, இத்தனை கிலோன்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்ம இத்தனை கிலோவில் இவ்வளோ தான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்க காய் செங்காயும் இருக்கக்கூடாது, நல்ல பழமாகவும் இருக்கக்கூடாது, நல்ல முத்தின காயாக இருக்கணும். நல்ல காயாக இருக்கணும், ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது. நல்லா காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தோல் நல்லா சீச்சிருங்க. சீச்சிட்டு ஒரே சமமாக எல்லாத்தையும் நம்ம அந்த ஒரே சேமில் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்ப்போம். நல்லா ஒரே சேமில் நம்ம இதை மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா அதில் 4-5 இது மாதிரி நடுவில் நல்லா இப்படி கீரல் விட்டுட்டு இதை மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒரே சேமாக கிடச்சிரும். இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறனோ அதை பார்த்துக்கோங்க, அதே போல் கிடச்சிரும். நம்ம சேனலில் வந்து ஹாரிஸ் வீவ்ஸ் தான். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்படலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். இந்த கிண்ணத்தில் நமக்கு எத்தனை கிண்ணம் இருக்குது அப்படிங்கிறத அளவு எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தினால 7 கிண்ணம் இருந்துச்சு. அதுக்கு 1.5 கப்பு அளவுக்கு ஜீனி, அதான் மெஷர்மெண்ட்டு. அந்த 7 கப்பு இருக்கிற அந்த பப்பாளிக்காய் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துடுங்க. எடுத்து தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும். அதே இப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வெந்தத்தை தனியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு சட்டியில் 1 கப், அது எந்த அளவில் நம்ம எந்த மெஷர்மெண்ட் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ, டம்ளரோ இல்லை கிண்ணமோ எது கப்போ எதில் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1.5 கப், 7 கப் இருந்தால் 1.5 கப் அளவுக்கு ஜீனி எடுத்து ஒரு சட்டியில் போட்டு 1.5 கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 கப்பு தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ எடுத்துருக்க ஜீனி அந்த 1.5 கப் போட்டாச்சு. அதில் இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். 1 கப் ஊற்றிட்டேன், இன்னொரு அரை கப் ஊற்றியாச்சு. அதே அளவுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம அந்த ஜீனியை கலந்து கொண்டு வர போகிறோம். இதில் பாகுபதம் இதெல்லாம் வேண்டியதில்லை, கொஞ்சம் பிசுப்பு தன்மை இருந்தால் போதும். ரொம்ப பாகுபதம் ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் இது மாதிரிலாம் இந்த கம்பி பதங்கிறதே தேவையில்லை. கொஞ்சம் நல்ல பிசுப்பு தன்மை வந்தாலே போதும். நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரை வேக்காட வச்சுருக்கிற அந்த பப்பாளிக்காய் எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஜீனியில் போட்டு நல்லா கிளறி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது நீங்கள் அதிலே கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி கலர்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்து அதில் நீங்கள் போட்டு தனித்தனியாக பிளேட்டில் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நமக்கு வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு சொன்னாக்கா நீங்கள் கேக்கு வகைகள் செய்யும் போது சூப்பராக நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அதான் இப்போ கம்பி பதங்கிறது தேவையில்லை, சும்மா பிசுப்பு தன்மை வந்தால் போதும். நல்ல பிசுப்பு தன்மை வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம எடுக்க போகிறோம். நம்ம கலர் என்னென்ன கலர் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த கலர் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துலாம். ஒவ்வொரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு 3 கலர் நீங்கள் வச்சுருக்கேன்னு சொன்னால் 3 பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஒரு 3 கரண்டி பழத்தை எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இது எது உங்களுக்கு எந்த கலர் கூட வேணுமோ அந்த கலருக்கு நிறையா வச்சுக்கோங்க. ஒரு எது கம்மி கலர் வேணுமோ அதில் கம்மியாக நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன்ஸ் தான், உங்களுக்கு தேவையானது நீங்கள் அதை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 கிண்ணம் 3 கிண்ணம் மாற்றியாச்சு.
மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே 3 கலர் எடுத்து கலந்து தண்ணி சொட்டு கலந்து நம்ம வச்சுருக்குறோம். சும்மா அரை டம்ளர் தண்ணியில் கலந்து வச்சுருக்குறோம். அந்த கலர் ஃபுல்லாக இருக்குது. மஞ்சள், ஆரஞ்சு, ஒயிட் வந்து நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இப்போ கலந்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒவ்வொரு பாத்திரமாக 3 பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 3 பாத்திரத்துலையுமே நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க கலரை ஊற்றி நீங்கள் கலந்துடணும். இப்போ நம்ம ஒரு இது இப்போ கலரு கலக்க போகிறோம். எல்லோ கலர் நம்ம கலந்தாச்சு. இப்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குது. நல்லா கலந்தாச்சு. இனிப்பு உங்களுக்கு நம்ம போட்ட கப்பு பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் அரை கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடிஷ்னலாக இனிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் அரை கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு போதுமானது தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுள்ளுன்னு வேணும், இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். நம்ம தண்ணி சட்டியில் போட்டோம்ல இனிப்பு, அப்போ போட்டு நீங்கள் கலந்துக்குங்க. இப்போ நம்ம இது ரெட் கலரும் இதில் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம அதை காய வச்சிடணும். டிஷ் பேப்பர் இருந்துச்சுன்னா ஒரு பிளேட்டில் போட்டு டிஷ் பேப்பர் போட்டுட்டு அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நீங்கள் அதில் வந்து இதை போட்டிங்கன்னா சூப்பராக காஞ்சி வந்துடும். இப்போ நான் அந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி கட்டுறேன் பாருங்கள். டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி 2 கலரையும் நான் வச்சு வெயிலில் வச்சு எடுக்க போகிறேன். 2 நாள் சென்று வெயிலுக்கு வச்சு எடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி சூப்பராக காஞ்சி செம்மையாக இருக்கும்.